ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் அண்ட் க்ளீனிங் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பொங்கல் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால நான் அதை வந்து ஒரு வீடியோவாக கவர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து கிச்சன் கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்குது. ஒரு சில்வர் ஸ்டாண்ட் வச்சு நான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்காக எந்த திங்ஸும் நான் புதுசாலாம் வாங்கலை. ஆல்ரெடி இருக்கிறதே தான் நான் வந்து அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ரீசெண்ட் டைமிங்கில் ஃப்ரைடே அன்றைக்கி தான் கல்லுப்பெல்லாம் ஃபுல் ஜாடி கொட்டி வச்சேன். ஸோ அதெல்லாம் மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. மந்த்லி ஒன்ஸ் அப்பப்போ தொடச்சி வைக்கிறதுனால ரொம்ப பெரிய டீப் க்ளீனிங் தேவைப்படுறதில்ல. இது எப்போவுமே நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது நான் சொல்கிறது தான், டைம் இருக்கும்போது அப்பப்போ அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் எனக்கும். ஸோ வந்து சிம்பிளாக நான் க்ளீன் பண்ணால் போதும் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும். ரொம்ப ரொம்ப வெரி ஸ்மால் கிச்சன் இது. அதுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கிற ஒரு ஐட்டம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீட்லேயும் அதே மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் வந்தாலும் நான் இதையே தான் வச்சுருக்கேன். கல் உப்புக்கு வந்து ஒரு ஜாடியும், அப்புறம் வந்து புளி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஜாடியும் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த குட்டி குட்டி ஜாடி வந்து வாங்கினேன், அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பட் அதில் எனக்கு வந்து எதுவும் கொட்டி வைக்கல. ஆல்ரெடி ரெகுலர் யூசேஜுக்கு நான் வந்து சில ஐட்டம் யூஸ் பண்ணுறத அப்படியே தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மாற்றும் போது அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் எனக்கு அது மறந்துடுற மாதிரி இருக்கும். திருப்பி யூஸ் பண்ணாமல் அதிலே வச்சு பொருள் வீணாக போகிற மாதிரி இருக்கனால ஆஸ் யூஷுவல் ரெகுலராக நான் என்னோடய கிச்சனில் எந்தெந்த பொருளை ரீஃபில் பண்ணுவேனோ அதே தான். அப்புறம் கவுண்டர் டாப்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டாண்டை வந்து கவுண்டர் டாப்பில் எப்படி வைக்கலான்னு வச்சு பார்த்தேன். பட் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் வந்து அதுக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு இந்த பிளாக் ஸ்டாண்ட் மட்டும் வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஒயிட் சுகர் பாக்ஸ் இருந்தது. டீ தூள் வந்து கிளாஸ் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து சரி ஓகே, இப்போ இது ரெண்டுமே மேட்சிங்காக இருக்கனால சுகரும் டீ தூளும் இதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு பாக்ஸஸ். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் இதெல்லாம் வாங்கி. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து எல்லாமே டப்பர்வேராக கிச்சன் வந்து கொஞ்ச நாள் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினிமலைஸான ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த டப்பர்வேர் ப்ராடக்ட் எல்லாமே உண்மையை சொல்லணுன்னா எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஸோ அதனால் அதில் வந்து சர்க்கரையும் டீ தூளும் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கிளாஸ் பாக்ஸில் டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான சால்ட்டும் மஞ்சத்தூளும் கவுண்டர் டாப் மேலேயே வச்சுருக்கேன். ஸோ ஓவரால் லுக் வந்து இது தான். பிஃபோர் த லுக்கும் ஆஃப்டர் லுக்கும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆயில் ட்ரே வந்து ரெடி பண்ணுறேன். ஆயில் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் டிஷ்யூ தான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாத க்ளோத் வந்து போட்டு வச்சுருப்பேன். சரி ஓகே, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறனால இப்போ நான் டிஷ்யூவே போட்டு வச்சுக்கிட்டேன். போட்டுட்டு என்கிட்ட இருக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸ் இது தான். இன்னும் இருக்கிற ஆயில் கண்டெய்னர் வந்து நான் வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர், சால்ட்டு, அப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் இந்த கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த சில்வர் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து இந்த மாதம் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை தான் அதில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்பளம் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த சின்ன உரல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, ஏலக்காய் ஏதாவது டீ போடும்போது தட்டுறதுக்காக ஈஸியாக இருக்கட்டுமேனு அதையும் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த நைஃப் செட் வந்து நான் கவுண்டர் டாப்பில் வச்சதில்லை. சரி இப்போ அது கொஞ்சம் வச்சு பார்க்கலாமேன்னு அது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சூசன் ரேக்கையும் அரேஞ்ச் பண்ணி அதோட லிட்டில் இருந்த டஸ்ட் எல்லாமே தொடச்சி வச்சாச்சு. ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்கு தேவையான ஐட்டம் அதெல்லாமே இந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.